Hi friends, welcome back to Mama with Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா இப்ப things எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். Packing vlog தான் பாப்பீங்க. எங்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நேரா பெங்களூர் தான் போறோம். போய் பாப்பா பார்க்கலாம் அப்படினிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 days ஆச்சு பாப்பா அங்க போய். சோ அதனால இன்னும் கண்டினியூ பண்ணுவான்னு நினைக்கிறாங்க. அதனால சரி நம்ம போய் நடுவுல ஒரு கிளான்ஸ் பாத்துடலாம் அப்படின்ட்டு. மெயினா நம்ம போறது வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போறோம். அது வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு தெரிய வரும். இப்போ வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா வந்து நம்ம பெங்களூர் டிராவல் தான் ஃபுல்லாவே. ஏன் எதுக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் இந்த வீடியோக்குள்ளேயே நாங்க சொல்ல போறோம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப எனக்கு கியூரியாசிட்டியா இருக்குது, எக்ஸைட்மெண்டா இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து இதெல்லாம் சர்ப்ரைஸா போலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணோம். பட் ஆனா ஒர்க் அவுட் ஆகல. சர்ப்ரைஸ் தாண்டி இப்பதான் வந்து பொண்ணை கட்டி குத்து நம்ம பார்க்க போற ஒரு ஃபீல் இப்பதான் வருது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. நடுவுல நிறைய வாட்டி அங்க போனா அங்க இங்கேயும் போயிட்டே இருக்கறனால எங்களுக்கு அந்த ஃபீலே தெரியல. இப்பதான் வந்து அது ஃபீல் தெரியுது, பொண்ணை கட்டி குத்துருக்கோம் அப்படின்றது. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம மோனாவை பார்க்க போறோம். அங்க ஃபேமிலி எல்லாம் அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ண போறோம். சொல்லுப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் நம்ம கிளம்ப போறோம். எனக்கே வந்துட்டு என்னெல்லாம் பண்ணணும்ங்கிறது எனக்கே அப்படி ஒரு மாதிரி இருக்கு. இது வாங்கணுமா, அதை வாங்கணுமா, இதை பண்ணுமா, அதை பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஃபீலா இருக்குது. இப்ப ட்ரெஸ் எல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். எல்லாம் ஒரே சூட்கேஸ்ல நடக்கணும். ஏன்னா நிறைய லக்கேஜ் வந்து கார்லயும் இருக்கு. அவரோட கிஃப்ட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய எடுத்து வச்சிருக்கோம். அது போக வந்துட்டு ஏன்னா ஒண்ணுன்னா கொஞ்சமா கொஞ்சமா இங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணாதானே அவங்களுக்கு கொஞ்சம் ஷிஃப்டிங் கரெக்டா இருக்கும் அப்படிங்கறதுனால நாங்களுமே ஐடியா பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே இப்ப கடன்னு ஃபர்ஸ்ட் அடுக்கிடலாம். ஓகேவா? நம்ம கூட யார் யாரெல்லாம் வர போறாங்க அப்படிங்கறதும் இந்த வீடியோல இருக்க போகுது. ஹேனாவும் வந்துட்டு மோனாத்தை பார்க்கலாம். ஓகே, பெங்களூர் போலாம் அப்படின்னுச்சு. அது ரொம்ப நாளா கேட்டுனே இருக்கு. அங்க போலாம், இங்க போலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் அப்படின்னு. வாடி பெங்களூர் போலாமா, மோனாத்தையும் பார்க்க போலாம் அப்படின்னு யாரோ கேட்டாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கும் வந்து ஒரு ஒர்க் ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஒர்க்கை ஸ்கிப் பண்ணிட்டு தான் இப்போ நம்ம கூட வராங்க ரெண்டு பேரும், கென்னடியும் ஷாமும். சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடன் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். மௌலி ட்ரெஸ் மட்டும் வரணும். அதை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். மோனாக்காக நிறைய திங்ஸ் வாங்கிருக்கோம். அதெல்லாம் என்னன்னு காட்டுறவாங்க. பா, பூ இப்பவே வாங்கிட்டு வந்திருக்கியப்பா. நாளைக்கு போய் பொண்ணு குடுக்குற வரைக்கும் அந்த பூ அப்படியே இருக்குமா? இப்ப என்னப்பா அங்க பாக்கும்போது மொட்டா இருந்தது, இப்ப இங்க வந்த உடனே இதுவாயிடுச்சு. இதுல வந்துட்டு இது ஸ்வீட்டு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டியா? கரெக்டா வாங்கிட்டேன். இது வந்து ஒரு மிக்சர் பாக்கெட் ஒண்ணு வாங்க சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு காஜு கத்லி, ஒரு என்னது லட்டு, திருப்பதி லட்டு. அதான் நல்லா இருக்கும். உங்களோட அந்த மோத்தி லட்டு நல்லாவே இருக்காது. இது வந்து ஆப்பிள், மாதுளை, சாத்துக்குடி ஏன்பா வாங்கினேன்? அவளுக்கு ஆரஞ்சு தானப்பா பிடிக்கும். ஆரஞ்சு இல்லையே அங்க. மாம்பழம், வாழைப்பழம். இங்க வாழைப்பழம் மறந்துட்டேன், வாங்கணும்னு நினைச்சா மறந்துட்டேன். சரி விடு, வாழைப்பழம் வாங்கிக்கலாம். போகும்போது நிறுத்தி வாங்கிக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் மோனாக்காக நம்ம வாங்கியிருக்கோம். சரி ஓகேவா? இதை அப்படியே கொண்டு போய் கொடுத்துடலாம். பூ வந்து நாளைக்கு வரைக்கும் தாங்காதுப்பா. இப்பவே வேணா எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு நாளைக்கு போற வழியில ஏதாவது வீட்டுக்கு போகும்போது வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம இப்ப கிளம்புறதே பாத்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து ஒரு 8 o'clock போலதான் கிளம்புறோம். ஏன் அப்படின்னா கென்னடி வேலையை முடிச்சுட்டு வரணும், ஷாமும் வேலையை முடிச்சுட்டு வரணும். அவங்களாம் வேலையை முடிச்சுட்டு வந்து அவங்க ரெடி ஆகுறதுக்கு மணி 8 ஆயிடும். 7:30 போல நாங்க வரேன்னு சொல்லியிருக்கோம். நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு 8 o'clock அவங்க வீட்டுக்கு போய் ரீச் ஆனோம்னா கரெக்டா அங்க வந்து கிளம்புறது சரியா இருக்கும். நம்ம மிட் நைட்ல ஒரு 2, 3 அந்த மாதிரி தான் போய் சேருவோம். நேரா போயிட்டு நம்ம ரூம் போட்டிருக்கோம், அங்க செக்இன் ஆயிருக்கோம். அங்க செக்இன் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்னிங் தான் வந்து நம்ம கிளம்ப போறோம் அவங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்னதான் மிஸ் பண்ணிடுவோமா, ஏதாவது எடுக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் வந்து அப்படியே தேடினே இருக்கிறோம். வைக்கிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா? நிமித்துறதெல்லாம் வேணாம். இதை எடுத்து அப்படி பின்னாடி வை. அந்த எல்லாத்துக்கும் லாஸ்ட்டுக்கும் பின்னாடி வை. கொஞ்சம் எல்லாத்தையும் முன்னாடி. நீ சீட்டு மேல போப்பா. அந்த பக்கம் சீட்ல இருந்து வை. ரெண்டுமே அந்த சீட்ல இருந்து வச்சு விடு. உடையாது. அதுதான் அதை பண்றதுக்குள்ள உனக்கு என்ன ஆயிடுச்சுன்ட்டு. ரோடு தெரியணுங்கிறதெல்லாம் இல்ல. அதெல்லாம் ஒன்றும் தெரியணுன்ற அவசியம் இல்லை.
நைட்டில் என்ன பின்னாடி இதில் சைடில் பார்க்க வேண்டியது தான். அதை நீ அப்படியே உள்ள தள்ளி வச்சிடலாம்ப்பா. கொஞ்சம் அடுத்தது இது அதுவே உள்ள போயிடுச்சு பாரு. கரெக்டா நீ உள்ள வச்சிட. அவள் தான், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இது பின்னால் அப்படி இதுப்பா என்னப்பா நீ ஏறணும்னா கார் அப்படியே ஆடுதுப்பா. இதே இந்த சந்தில் அப்படியே அவ்வளோதான் ஃபுல் பேக்டு. ஃப்ரூட்ஸ் அப்படியே இங்கே வெயி, பின்னாடியே வெயி. நம்ம சூட் கேஸு அப்புறம் வந்துட்டு கெனடி சூட் கேஸ்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொம்மை வச்சா சரியா இருக்கும். பொம்மை பிரிக்கிறியா அப்படியே வச்சிடுறியா? அப்படியே வச்சிடலாமா? இங்கே வெயி. உருட்டு 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 உருட்டே உருட்டே உருட்டே. அவ்வளோதான் பா. தூசியா இருக்குப்பா, இறக்கி தூசி தட்டிட்டு உள்ளவே. ஓகே ஓகே. தள்ளு 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 தள்ளு. ஓகே ஓகே. போதும் போதும் போதும். ரொம்ப தள்ளாதப்பா, இங்க பின்னாடி உட்கார முடியாதுப்பா. ரொம்ப தள்ளனா நாங்க உட்கார முடியாது. இப்போ எல்லாம் ஏகப்பட்ட இடம். ஆமா, நிறைய இடம் இருக்கதான் செய்யுது. இப்ப இன்னும் கொஞ்சம் ஏதாவது இருந்தா கூட எத்தனை வந்து போய் குத்துன்னு போயிடலாம் பிள்ளைக்கு. ஏன்னா அவங்க வரும்போது கொஞ்சம் திங்ஸ் கம்மியாகும்ல எடுத்துன்னு போறதுக்கு. வேற ஏதாவது இருக்கான்னு கூட கேளு. வேற ஏதாவது இருக்கான்னு கூட கேளு. இடம் இருந்தா எடுத்துன்னு போயிடலாம். என்னப்பா ஒரே சூட் கேஸ்ல அடக்கியாச்சுப்பா. எல்லாத்தையும் அடக்கியாச்சா ஒரே சூட் கேஸ்ல? அதுதான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். தேவையான இன்னர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எனக்கு மலேசியாவுக்கு வந்த மாதிரி அங்கே போய் நான் இன்னர்ஸ்க்கு சுற்றினு விட மாட்டேன்ல. எல்லாருக்குமே கரெக்டாக எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் இரு 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 நான் கீழ்ச்சி பெட்டியை நான் வேஸ்ட் பண்ணிடாத வரேன். ஓகே பெட்டி ரெடி. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷாம் கனடி எல்லாம் ஏத்துனதுக்கு அப்புறம் மீட் பண்ணுவோம். ஓகே கைஸ், நம்ம கிளம்பிட்டோம் பெங்களூருக்கு. இப்போ அரௌண்ட் 8 o'clock ஆகுது. 8 o'clock மேல தான் நம்ம கிளம்புறோம். அநேகமாக 3 o'clock தான் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம கண்ணு வேற கொஞ்சம் மிஸ்கி பண்ணோம். அதுக்கு மருந்து எடுத்து வச்சுனுங்கிறேன். அப்பப்போ பிஸ்குன்னு அடிச்சுக்கிட்டு சல்லுன்னு கிளம்ப வேண்டியது தான். நம்ம மெதுவாகவே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் அவசரமே இல்லை. நம்ம போயிட்டு கூட லெக்சராக கிளம்பிக்கலாம். சீக்கிரம் எக்ஸாம் முடி, சீக்கிரம் பழகிப்பியாமா. அதான் சீக்கிரம் எக்ஸாம் முடி பழகிப்பியாமா. 3rd year வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீ கார் ஓட்டி பழகிக்கணும் மௌலி, அதுதான் நல்லது. சரி நீங்க நான் கார்த்திக் ஓடிதான் சொல்லிட்டு தானே எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம ஒரு நாளைக்கு அவன் கார் ஓட்ட கத்துக்கிட்டீங்கன்னா உன் பைக்கை டிஸ்போஸ் பண்ணிட்டு கார் வாங்கின்னு போயினே இருக்க வேண்டியதுதான். பைக் எதுக்கு வேஸ்ட்? ரியலி குட் ஐடியா. வெயிட் பண்ணு. வெயில்ல நிலையாம வெயில்ல இந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்துருக்கும். புளிதிய மூஞ்சில படாம நிம்மதியா போயிட்டு 90 290 390 ஆரம்பிச்சு உட்கார்ந்தது. இப்ப தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் முதுகுவலி சரிக்குது. வெறுப்பாது, ரொம்ப நேரம் ஓட்ட முடியல, கடுப்பாகுது. சரி ஓகே இல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷாமையே கனடி நேரத்துக்கு 1 வருஷம் ஓடி போயிருக்கோம். கார் வாங்கியே 1 வருஷம் ஓடி போயிருக்கோம். ஆமா, அந்த பைக் வாங்கி 1 வருஷம் ஆச்சு. சரி ஓகே, நம்ம அவங்கள ஏத்திட்டு அதுக்கப்புறம் பாப்போம். எங்க போறோம் ஹேனா? எங்க போறோம்? யார் பார்க்க போறோம்? யார பார்க்க போறோம்? சொல்லு அக்கா. இது எப்படி கேமரா அழகா அடக்குன சொல்லு. அப்படியே தான் நிக்குது. அப்படியே வச்சிருக்கியா? அப்ப வேணாம், மோனாத்த வீட்டுக்கு போனா வேணாம். சொல்லு, யார் வீட்டுக்கு போறோம்? ஆனா கூட்டு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு வீட்ல திருப்பி விட்டு போயிடலாம். சப்பத்தா வீட்டு விட்டுட்டு போயிடலாமா? சொல்லு, எங்க போறோம்? சீக்கிரம் சொல்லு. பெங்களூர். எதுக்கு போறோம்? யார் இருக்காங்க? மோனாத்தை பார்க்க போறோம்ல. மோனாத்த எங்க இருக்கா? யார் வீட்ல இருக்கா? அக்கா ஜான் மாமா வீட்ல. ஓகே, எல்லாரையும் பார்க்க போறோமா? சரி ஓகே. இங்க பிடிக்கணும், நீ கீழே பிடி. இங்க புட்டா, இங்க பிடியா? வா. நீ வேக மாட்டேனா பொண்ணு என்ன பண்ணுவோம்? வாடா 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 சந்தி வாடா. அவன் வீசினா மூஞ்சி மேல வந்து இவ்வளவு பரவாயில்லையா?
இன்னும் நம்ம ஏரியாவே தாண்டல ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு அப்புறமா தாண்டுவோம் அப்படின்ட்டு உட்காந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. ஆமாம் 4 மணிக்கு போய் சேர்ந்துட்டு அது மேப் காட்டுறது 4 o'clock காட்டுது. ஆனால் நடுவில் நம்ம நிறுத்துவோம், டீயை குடிப்போம், அதெல்லாம் வேறு இருக்குதுல்ல. எத்தனை மணிக்கு போய் சேருவோம்? விடியில் கோழி அப்படின்னும் போது நாங்கள் பெங்களூர்ல இருப்போம். கீ ரைஸ் அந்த இது மாதிரி இருக்குதுப்பா, நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்குது கீ ரைஸ். அணைச்சல உனக்கு என்ன ரைஸ் வேணும்? என்னவா? பரோட்டா. ஓகே, பரோட்டா சொல்லிடலாமா? கேள்றா உங்க அக்காவை கேள்றா, நீனு கேள்றா பாப்போம். இப்ப கேளு. ஏய் கேட்டான கேள்வி பதில் சொல்லுறதுக்கு. திடீர்னு எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால பீஸா சாப்பிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சாப்பிட முடியாது. அதுக்கு அவன் கேட்ட கேள்வி அந்த கேள்வியை பதில் சொல்லு. கேள்வி சொல்லு, அதுக்கப்புறம் நீ பதில் சொல்லு. தின்றதுல இருக்குது. ஓ இந்த அம்மா ஸ்ட்ரா வாங்கினதே அதுல போட்டு குடிக்கிறதுக்கு தான். ஒரே வாய்தான். செம மழை கை, ரோடும் தெரியல, ஒன்னும் தெரியல. கொஞ்சம் நஞ்சமான மழை. எப்படி தண்ணி பாரு எப்படி போகுது அவ்வளவு தண்ணியா ரோட்ல. என்ன பண்றதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். யோசிச்சேன் 4:30 மணிக்கு போவோம்னா இதே மாதிரி மழை. ஆல்ரெடி பெங்களூர்லயும் நல்ல மழையாமா. இதே மாதிரி மழை பெஞ்சிக்கினே இருந்ததுன்னா விடிய ஓட்டுனே இருக்க வேண்டியதுதான். டீ குடிக்கிறது ஓட்டுறது. நான் என்னன்ற மிடில் எதுப்பா? எங்க மிடில்? எங்க மிடில்ல ரூம் போட்டு தங்கிட்டு காலையில 6 மணிக்கு கிளம்பிடலான்றேன். ரெடியாயே கிளம்பிட்டோம்னா 8 மணிக்கு கிளம்பினா நேரம் 11 மணிக்கு அவங்க வீட்டுக்கே போயிடலாம்லன்றேன். இங்கே போட்டுடலாம். ஒரு 2 மணி நேரம் ஓட்டு. இல்ல இப்ப மணி 10:45 தானே ஆகுது. 1 மணி 1:30 மணிக்கு எங்க நிக்குதோ அங்க நிக்கட்டும்ன்றேன். 2 மணிக்கிட்ட கரெக்ட் தானே? மழை இருந்தா அந்த மாதிரி பண்ணிடலாம். அப்படின்னா எது கிருஷ்ணகிரியா? வேலூர் தாண்டா, வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி. அங்க இருந்து நமக்கு 3 மணி நேரம் டிராவல் இருக்கிற மாதிரி பாருங்க. 9 மணிக்கு கிளம்பினா கூட 12 மணிக்கு உங்க வீட்டுக்கு போயிடலாம். சரி ட்ரை பண்ணுவோம். ஓகே, நல்ல ஐடியா தான். நைட் டிரைவ் வேணாம். இவனுங்க பாருங்க, அந்த பெரிய லாரி பாருங்க, மட்டித்தனமா ஓட்டுறானுங்க, எரிச்சல கலப்புறானுங்க. அதனால நாம எப்படியும் 1 மணி வரைக்கும் நமக்கு தூக்கம் வராது இல்ல, அது வரைக்கும் ஜாலியா பேசின்னு போயிடுவோம். தூக்கம் அப்படியே வந்ததுன்னா கூட பிளே பட்டன் ஆன் பண்ணி விட்டா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் அப்படியே பஞ்சா பறந்து போயிடும். உனக்கு எதுக்கு மூக்கு கீழே இருக்குது அப்படின்னும் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே பிரிஸ்க் ஆயிடுவோம். எல்லாரும் பிரிஸ்க் ஆயிடுவீங்களா? ஆனாவே பிரிஸ்க் ஆயிடுறானா பாத்துக்கோங்க. ஒண்ணுமே புரியாது அவளுக்கு. ஆனா பிரிஸ்க் ஆயிடுறா. காது கிட்ட வந்து கத்தின் கிடக்குது. வந்தாச்சு. ஒரு வழியா வந்து ரீச் ஆயிட்டோம். இப்ப ரூமுக்கு போனோம். நம்ம மணி ஆயிப்போச்சு. டைம் என்னன்னா இப்ப இடையில நாங்க கிருஷ்ணகிரியிலே வந்து ஆல்ட் ஆயிடலாம்னு நினைச்சோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஹெவி ரெயின். ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து நாங்க கார் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்டில் நாங்க பெங்களூர் ரீச் ஒசூர் வரைக்குமே மழை தான். கம்ப்ளீட்டா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. நம்ம சீக்கிரமே வர முடியல. நம்மளால ரொம்ப டஃப் ஆகி போச்சு. எங்க வந்திருக்கோம் சாக்கி எனக்கு தானே? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா ரூமுக்கு வந்தாச்சு. ஏன் ரூமுக்கு வந்தோம் அப்படின்னா கெனடி ஷாம்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே வந்துட்டோம். இல்லைன்னா நேராக நம்ம சம்மந்தி வீட்டுக்கே போயிருப்போம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரைவசி வேணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம நேராக இங்கே வந்துட்டோம். இல்லை, ஆனால் இப்போ அவங்க முடிச்சுருந்தா ஏஞ்சிருப்பாங்க. முதல்ல நாங்கள் 3 o'clock ரீச் ஆகிற மாதிரி. நாங்கள் இடையில வர மழை. ஸோ அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸ்லோவாக தானே வந்தாகணும். ஒரு 70, 80 அப்படியே தான் வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒசூருக்கு முன்னாடி தான் கிருஷ்ணகிரி தாண்டினப்படி தான் மழையே நின்றுச்சு. நாங்கள் பெங்களூரில் தான் மழை பெஞ்சிட்டு இருக்குது 2-3 நாளாக. அதனால் பெங்களூரில் தான் போய் மாட்டுவோம் மழையிலன்னு நினச்சா நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து கிருஷ்ணகிரி தாண்டி வர வரைக்குமே மழை தான். அதுக்கப்புறம் ஒசூரில் கொஞ்சம் லைட்டாக அப்படி தூரல் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பெங்களூரில் பார்த்தா சுத்தமாக பெருசாக நாங்கள் வர டைமில் மழை இல்லை. அதுக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்குது. ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. செம்ம டயர்டாக இருக்குது. படுத்து தூங்கிட்டு கிளம்பி போகணும்.
போய் பாப்பாவை மீட் பண்ணுவோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அசல் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.